ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3, 4ஆம் பாதம் மிதுனத்திலிருந்து கடக ராசி வரை முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் சந்திரமங்கல யோகம் அமாவாசை, அடுத்தது பூர நட்சத்திரத்தை கடக்கும் வரை. செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் கடக்கும் வரை. புத பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில், குரு பகவான் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேற்கே அஸ்தங்கமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தை கடந்து பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்பார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருப்பார். ராகு கேதுக்கள் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். 13/7/2026 அன்று, அதாவது திங்கட்கிழமை மாலை 6:54 அமாவாசை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 11/12 வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் குடும்ப கலத்திராதிபதி செவ்வாயோடு இணைந்து முன்னேறி செல்வார். அதாவது வார ஆரம்பத்திலேயே கடல் ஆழத்திலிருந்து நீங்கள் நீந்தி மேலே வருவது போல், அதாவது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது போல் இந்த வார ஆரம்பம் உங்களுக்கு இருக்கும். வார ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சந்திராஷ்டம நாளில் யாரிடமும் வாய் கொடுக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஐடியா சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு யாரிடமும் வாய் கொடுக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறேன், மற்றவர்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சந்திராஷ்டம நாளில் எந்த விவகாரங்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சந்திராஷ்டம நாளில் பயண போக்குவரத்துகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் போகிறது, 20 கிலோமீட்டர் போகிறது, அவசரம் அர்ஜென்ட்டுன்னு வேகமாக வண்டி முறுக்கி கீழே விழுவுறது, கை காலில் காயம் ஏற்படுறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் சந்திராஷ்டம நாளில் தான் ஏற்படும். 11/12 இந்த 2 தினங்களும் துலாம் ராசி என்பர்கள் நன்றாக சாப்பிடுங்க, இருக்கின்ற வேலையை செய்யுங்க, மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, அவ்வளோதான். சந்திராஷ்டம நாள் தாராளமாக ஈஸியாக கடந்து விடலாம். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது அமாவாசை யோகம். அதாவது சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானாதிபதி அமாவாசை யோகத்தில் செல்வார். இந்த அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி அமாவாசை. 9வது வீட்டிலே சூரியனோடு புதனோடு சந்திரன் செல்லும்போது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு தெரியும். பெற்றோர்களோ, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாளிகளோ, உயர் அதிகாரிகளோ யாரும் உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு, ஒரு கஷ்டம் துலாம் ராசி என்பதுக்கு தெரியும். 9வது வீட்டிலே சந்திர பகவான் அமாவாசையை நெருங்கி செல்லும்போது, அமாவாசையில் செல்லும்போது துலாம் ராசி என்பர்கள் ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா கோவிலுக்கு சென்று வரலாம்.
ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மிகச்சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். வேலை, உத்தியோகம், பணம் சார்ந்து நீங்கள் வந்து 9வது வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது முயற்சிகள் செய்யலாம். அதை சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். சந்திர பகவான் அமாவாசையை கடந்து வளர்ப்பிறையில் குறிச்சந்திர யோகமாக இருக்கும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே சந்திர பகவான் குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். குறிச்சந்திர யோகம். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே சந்திரன் ஆட்சி பெற்று குரு உச்சம் பெற்று இருப்பது அந்த 2.25 நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நற்பலன்கள் வரும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்து நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, எதிர்பாராத சுப செய்திகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் வந்து மேற்கே அஸ்தங்கமாக இருக்கிறார். குரு வந்து அஸ்தங்கமாக இருக்கும்போது பெரும்பாலும் 3, 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் குறைவாகத்தான் இருக்கும். சிலருக்கு வந்து வேலை கிடைக்கலாம், சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கலாம், சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் வந்து படிப்படியாக சரியாகும். 10வது வீட்டிலே சந்திரன் குரு இணைவு இருக்கும்போது வேலை சார்ந்து உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி உண்டு. இறுதியாக 17, 18 தேதி சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதி வரும்போது சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை யோகம். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். 17, 18ஆம் தேதி துலாம் ராசி என்பதற்கு தொழில் ரீதியான வரவு உண்டு. மூத்த உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் மூலம் உதவி உண்டு. 11வது வீட்டிலே சந்திரன் சூரியன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு சலுகைகள் எதிர்பார்க்கலாம், அரசு உதவிகள் எதிர்பார்க்கலாம். அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சென்றால் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. 11வது வீட்டிலே மகம் பூர நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும்போது துலாம் ராசி என்பதற்கு பெரும்பாலும் மன அழுத்தம் தீரும், உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் குறையும். நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன், நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து இந்த வாரம் துலாம் ராசி என்பர்கள் ஒரு கற்பனை கோட்டை கட்டலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் சந்திரமங்கல யோகம், அமாவாசை யோகம், குறிச்சந்திர யோகம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுகிறது. வார ஆரம்பத்தில் 11, 12ஆம் தேதி மட்டும் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.